கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் நாள், ஆங்கில மாதம் 27/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதியில் வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய மங்களகரமான சௌபாக்கியமான காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று வாகன பயிற்சி எடுப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 9:02 வரை மூலம் நட்சத்திரம், பின்பு பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்களை மேம்பாடு செய்வதற்கும், மேலும் நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும், நீர்நிலைகளை உயர்த்துவதற்குமான செயல்களை செய்தீர்களானால் அது இன்று ஏற்ற நாளாக, நல்ல நாளாக இன்று அமையும். மேலும் முத்து பவளம் போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த முத்து பவளம் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். இன்று முத்து பவளம் சார்ந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு குடும்பத்திற்கு மிகவும் அருமையான நாளாக இன்று அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பவர்கள் கூட இன்று பகைமை பாராட்டுவதற்கான பகைமை பேதம் பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகவும் ஏற்ற நேரமாக இந்த நேரம் கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்களில் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு ஏற்றம் தரும் நாளாகவும், தொழில் அபிவிருத்திக்கான ஒரு லாபம் தரும் நாளாகவும் அமையும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 1:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை. இன்றைய வாரசோலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை, இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று புதிய நகைகளை வாங்குவதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் வஸ்திர தானம் செய்வதற்கும், யாருக்காவது முடிந்த அளவு ஒரு கொஞ்சம் குடும்பத்தில் நலிந்தோர்களுக்கு ஒரு வஸ்திர தானம் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் வக்கரகதியில் குரு, மிதுனத்தில் வக்கரகதியில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சனியுடன் சேர்க்கையாக இருப்பதாலும், இன்று மூதாதைய சொத்துக்களில் பிரச்சனைகள் என்றால் அது இன்று சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும்.
மேலும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய நபர்களை சந்திப்பதற்கும் இன்று புதிய ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் புதிய நண்பர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் திடீரென்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் தந்தையார் மூலம் சிலருக்கு எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது மனைவியின் மூலம் ஏதாவது ஒரு கூட்டு தொழில் மனைவியின் பேரில் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்களும், கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும், இன்று ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் நீண்ட நாட்களாக கூட்டு தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்று ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வருகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தடைப்பட்ட காரியங்கள் இன்று திடீரென்று நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்தால் அதில் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய பிரான்ச் ஓபன் பண்ணுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கனாலும், அல்லது ஏதாவது ஒரு இடம் பார்க்கறது, ஒரு நிலம் பார்க்கறது, அல்லது ஏதாவது ஒரு பில்டிங் பார்த்துட்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புதிய பில்டிங் ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருந்தால் இன்று நீங்கள் பேசினீர்களானால் ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அதை சார்ந்து இன்று புதிய நகைகள் வாங்குவதற்கும், புதிய திருமணம் சார்ந்து புதிய அதாவது புதிய புடவைகள் ஜவுளிகள் வாங்குவதற்கும் சிலருக்கு வாய்ப்பு அமைகிறது. அதை சார்ந்து சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சம்பத்து தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்களும் சில குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய நண்பர்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் செயல்களில் ஒரு சாதகமான பலன்கள் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. பாதகமான பலன்களே மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவர்களுக்கும், ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு கிரக பிரவேசம் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் சுப நிகழ்ச்சி போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தைகளில் சில நல்ல ஒரு முடிவுக்கு பெண் பார்க்கும் படலம், மாய்ப்பிள்ளை பார்க்கும் படலம் சிலருக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு சுப நிகழ்வு காரணமாக வீட்டில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் வளைகாப்பு சிலருக்கு வளைகாப்பு சார்ந்த சில தேதி குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வீட்டுல ஏதாவது ஃபண்டு காரணமாக பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான நாளாக அமைகிறது. மேலும் அதை சார்ந்து ஏதாவது ஃபண்டு எங்கேயாவது கேட்டுருந்தீங்கன்னா ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்னைக்கு ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது வேற ஏதாவது ஒரு கார்பரேஷன்ல விண்ணப்பித்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான முடிவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக பண்ணை தொழில் ஒரு சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் இருப்பவர்களுக்கு இன்று அந்த பிரச்சனைகள் தீர்ந்து தொழில்களில் சுமூகமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று தொழில் நிமித்தமாக ஏதாவது வியாபார ரீதியாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த பயணங்கள் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள், அதாவது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பயணங்கள் மூலம் நீங்கள் நீண்ட நாட்களாக அதாவது கலெக்ஷன் ஆகாமல் இருந்த அமௌண்ட் இன்று கலெக்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும், சில ஆன்மீக தலங்களுக்கு சில ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்களே, ரிஷபராசி நேர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து இருப்பதாலும் ஏதாவது நீதிமன்ற வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் ஏதாவது சிறு கடன் தொகை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் ஏதாவது அதை சார்ந்து நீங்க ஏதாவது கையில இருக்கிற அமௌண்ட் செலவு பண்ணா மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நண்பர்களிடத்திலும் ஏதாவது அக்கம் பக்கத்திலையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது அவசியமாகிறது. ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை பேசினீங்கன்னா தேவையில்லாம நீங்க பகையாக வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று அலுவலகத்திலும் சரி வெளி வட்டாரங்களிலும் சரி யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசுவது அவசியமாகிறது. முடிந்தளவு கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று இருப்பவர்களுக்கு அந்த காரியங்கள் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் இன்று ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் ஒரு செயலை செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது அவசியமாகிறது. இந்த ரிஷபராசி நேயர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. அதாவது சுப விரய செலவுகள்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், சில ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இது நீங்க கையில ஏதாவது காசு வச்சிருந்து இந்த ஜுவல்ஸ் வாங்குறதுலையும் அசையா சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் குறைவாக இருப்பவர்கள் கொஞ்சம் குழந்தைகளின் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னாலும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவி
கையில் கொடுத்து வைத்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கும். உங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சுபவிரய செலவுகள் மட்டுமே செய்ய வேண்டும். இல்லாட்டி நீங்க செய்யாமல் வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரய செலவுகளாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்னால், ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகள் தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அதாவது என் கையில காசே இல்லைங்க, நான் எப்படி வீண் விரய செலவுகள் செய்வேன் அப்படின்னு சொல்றவர்களுக்கு ஏதாவது கடனை வாங்கியாவது என்று நீங்கள் ஏதாவது ஒரு வீண் விரய செலவுகள் என்னுக்கும் எதுக்குமே உதவாத ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு இந்த மைத்திரத்தாரையில் செய்யும் காரியங்கள் சுப விரய செலவாக மாற்றுவதற்காக ஒரு சூழ்நிலையாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது உங்களால் முடிந்த அளவு கோயில் திருப்பணிகளுக்கு, அதாவது கோயில் அன்னதானத்திற்கான ஒரு கோயில் அன்னதானத்திற்காகவும் ஒரு சிறு தொகை, அதாவது உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகை ஒரு நன்கொடையாக கொடுத்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. கோயில்ல போய் உண்டியல்ல உங்களால் முடிந்த அளவு ஒரு காசு ஒரு அமௌண்ட் போட்டீங்கன்னா கூட அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது முடிந்தளவு ஒரு நேரம் ஏதாவது டிஃபனோ டீயோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இரண்டாம் திருமணம் சார்ந்து, அதாவது இயற்கையிலேயே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் செய்யும் காலகட்டங்களில் இருக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் செயல்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்னைக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் எந்த காரியங்களை நீங்க எதிர்பார்த்து இருந்தீங்களோ அந்த காரியங்கள் கொஞ்சம் முற்றிலும் நிறைவேறாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை சிலரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பேசும் சொற்களில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலர் ஏதாவது ஒரு நண்பர்கள் இருக்கும்போது கொஞ்சம் நீங்க ஏதாவது பேசுவீங்க, எதிர்வாதம் ஒருத்தர் பேசுவாரு, அதனால அதை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் பேசும் பேச்சுகளில் சில பிரச்சனைகள் உருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவியிடம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க ஏதாவது வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அந்த வாக்குவாதம் ஒரு எண்ட் பாயிண்ட்ல போய் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு நண்பர்கள் கூட நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த நண்பர்கள் மூலம் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா கூட அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அவர்கள் ஏதாவது உங்ககிட்ட போயிட்டு உங்களை செலவு வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் இன்று ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. மேலும் தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் பணிகளில் நாட்டமுடனும் இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபாதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத சில டென்ஷன்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இதனால் ஏதாவது கொஞ்சம் உங்களுடைய அதாவது உங்களுடைய சூப்பர்வைசர் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரி ஆகியவர்களிடம் கொஞ்சம் ஒரு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வீட்டுல பொறுத்தவரை யாராவது ஒரு கருவுற்ற பெண்கள் இருந்தார்களானால் அவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகுவது அவசியமாகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை எந்த ஒரு முதலீடு செய்வதும்
எந்த ஒரு யாருக்காவது ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வக்கரகதியில் இருப்பதாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணைவுடன் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கொஞ்சம் ஒருவரை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அதன் மூலமும் இன்று வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு மூதாதையர் தந்தையாருக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதன் மூலம் உங்களுக்கு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்யலாம். இந்த செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கல்வியில் மந்தமாக இருந்த மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அல்லது ஏதாவது ஒரு செமினாரில் கலந்து கொண்டு ஏதாவது ஒரு மெரிட் லிஸ்ட்ல வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அதற்கான சில பரிசுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக ஒரு தள்ளி போய்கின்ற சில விஷயங்கள் இன்று நீங்கள் பேசினீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமாக முடிவு எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவி பணம் விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை ஒரு சாதகமான ஒரு பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்த பணிகளில் சிலருக்கு ஏதாவது விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அரசு சார்ந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு டெண்டர்கள் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஒப்பந்தங்களின் பேரில் நீண்ட நாட்களாக வேலை பார்த்து நீண்ட நாட்களாக பெண்டிங் இருக்கிற பில் அமௌண்ட் இன்னைக்கு நீங்க போய் பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து இன்று பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதை நீங்க செஞ்சீங்கன்னா தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையை பொறுத்தவரை இன்று மனதில் எந்த வேலைகள் செய்தாலும் நினைத்து வேலைகள் செய்தாலும் அது ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன உளைச்சல்களும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது உடல் உபதைகள் மருத்துவ செலவுகள் வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று கடித போக்குவரத்துகள் மூலம் இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது.
மேலும் ஏதாவது ஒரு முன்பின் வெளிவட்டாரங்களில் பொறுத்தவரை முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது உங்களை ஒருத்தர் வெள்ளிந்தியா நீங்க பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. யாரிடமும் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. நீங்க அவங்க கிட்ட சொன்னா ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக நினைச்சிட்டு நீங்க சொல்லுவீங்க, அது அவங்களுக்கு சாதகமான எடுத்துக்கொண்டு உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா சில செய்யாத செயல்களுக்கு பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவியிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாகவும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளையும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியம். குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது நீங்க கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தைகளை பேசினீர்களானால் தேவையில்லாத சில கலத்தர விரோதமும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் சில வெறுப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரத்யோகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலில் முதலீடு செய்வதற்கு சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று கடன்கள் வாங்காமல் இருக்கிறதே கொஞ்சம் வைத்து சமாளிப்பது அவசியமாகிறது. எதிர்பார்த்த இடத்தில் கடன் கிடைத்தாலும் பிற்காலத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது லேண்ட் வச்சு இன்னைக்கு ஏதாவது கடனை வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் அலசி ஆராய்வது மிகவும் அவசியமாகிறது. அது இன்னைக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது பேங்க்ல ஏதாவது கொஞ்சம் வட்டி கிட்டி கட்ட வேண்டியிருந்தா கண்டிப்பாக கட்டுவதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் உங்களுடைய ஏதாவது அசையா சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வண்டி வாகனங்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மொத்தத்தில் இன்று இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று வரவுக்கும் செலவுக்கும் சரியான சமமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமத்தாரையில் இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு உடல்நிலை சார்ந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது ஒரு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கும் இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்னைக்கு பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் சில செலவினங்கள் விரைய செலவாக இருந்தாலும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது சிலருக்கு கடன் பிரச்சனை வந்து சில உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு சில தொந்தரவுகள் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சேமத்தாரையில் வாங்கிய கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்றை பொறுத்தவரை இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கும் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது அவசியம், பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த காரியங்களை தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் நிறைவேறாத மாதிரி தோன்றுவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பவர் இன்று கொஞ்சம் திடீரென்று கொஞ்சம் உங்களை பார்த்து கொஞ்சம் ஏதாவது கேலியும் கிண்டலும் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும், அப்படியே உங்களை பார்த்து ஒரு இன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதையெல்லாம் நீங்க கண்டுக்காம நீங்க உங்க உண்டு நீங்கள் உண்டு என்ற அமைதியாக இருந்ததுனால இன்று இந்த நாள் அற்புதமான நாளாக இன்று அமையும். முடிந்தளவு இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு சிலருக்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இரவு நேரத்தில் ஏதாவது வயல்ல போங்க வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் பாதுகாப்புடன் செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகளும், மேலும் சிலருக்கு ஏதாவது அதை சார்ந்து சிலருக்கு ஏதாவது விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது இன்று ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. கொஞ்சம் நிதானத்துடன் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நீச்சல் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு நீர்நிலை பயணங்களை மேற்கொள்வதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை விபத்து தாரை என்பது ஒரு திடீரென்று ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று வாழ்க்கை துணையை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏதாவது தொழில்களில் இருந்து லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு தடைப்பட்ட காரியங்கள் இன்று நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு புதிய நபரை சந்திப்பதற்கான சில பிளான் பண்ணியிருப்பீங்க, அது தள்ளிக்கொண்டே போய்வதற்கான ஒரு சூழ்நிலை நீண்ட நாட்களாக அமைந்தவர்களுக்கு இன்று திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் நீங்கள் ஒற்றுமையாக பழவதற்கான சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று யாரும் செய்ய முடியாத சில காரியங்களை சில வேலைகளை செய்து மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வியாபாரிகளை பொறுத்தவரை இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் அறிவார்ந்த முயற்சிகளின் பேரிலேயே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளும், புதிய நிலங்களை அதாவது புதிய ஒரு நிலம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக அதாவது தடைப்பட்ட காரியங்கள் இன்று படபடவென்று நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில பண வரவுகள் இன்று எதிர்பார்த்த இடத்தில் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரை. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. எதை சார்ந்து திருமணம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று சிலருக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் அதாவது ஜுவல்ஸும் மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டவர்களுக்கு இன்று ஏதாவது மெச்சூரிட்டி ஆகி அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் செய்யும் முதலீடுகளில் இருந்து எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிலருக்கு சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த சூழ்நிலையில் சிலருக்கு சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது கடன் வாங்கி செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில உபதைகளும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த வாய்மொழியை வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. இன்று திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வீடு நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று மொத்தத்தில் ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த ஜென்மத்தாரையை பொறுத்தவரை ஏதாவது ஒரு 50% ஒரு சாதகமான பலன்கள் இருந்தாலும் மிகவும் பாதகமான பலன்களே அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலங்கள் இன்று விற்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதை சார்ந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதை சார்ந்து ஒரு லாபத்தொகை குறிப்பிட்ட ஒரு தளவு லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் வைத்திருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டி நீண்ட நாட்களாக ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அப்ரூவல் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருந்து சில அப்ரூவல்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தாயாரின் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று அமைகிறது. இன்று குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஜுவல்ஸ் போன்ற ஏதாவது நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏதாவது ஒரு நகை சீட்டு பணம் போட்டிருந்தீங்கன்னா அது இன்று மெச்சூரிட்டி ஆகி அதை சார்ந்து இன்று நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்களும் அதை சார்ந்து சுபவிரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது வீட்டில் ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தை, அதாவது சிலருக்கு கருவுற்ற பெண்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்று ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு நாள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது கிரயம் ஏதாவது தள்ளி போய்கிட்டு இருந்த கிரயங்கள் இன்று செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, பேப்பர்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதை அந்த கரையம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்து அது இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான ஒரு கரையம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும்.
மேலும் நிலம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து கடன் கொடுப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா லீகலா ஒப்பீனியனை பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவது ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக அறியப்படுகிறது. வாங்கும் போது நல்லா தான் வாங்குவாங்க, திருப்பி கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனசு இல்லாமல் போய்விடும். ஆகவே இன்னைக்கு முடிந்த அளவு கடனை கொடுக்கும் போது கொஞ்சம் பக்கவா டாக்குமெண்டேஷன், லீகலா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண்ணை தொழில்களில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாய கருவிகளை வாங்கி விற்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வியாபார ரீதியாக இன்று பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் வெற்றியுடன் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மைத்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஒரு 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்களாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும், இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்று அறியப்படுகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படியே நீங்க எதுவுமே செய்யாம வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அல்லது குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா கூட அந்த அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி பல மடங்கு ஆகி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அப்படியே இல்லைன்னா கூட உங்க வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அது இன்று வீண் விரைய செலவுகள் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவுகள் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. என் கையில காசு இல்லை, நான் எப்படி வீண் விரைய செலவுகள் செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு சிலருக்கு கடன் வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு அதை தடுப்பதற்காக ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். யாராவது ரோட்ல போகும்போது கூட கையேந்தி உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா உங்களால் முடிந்த அளவு இல்லைன்னு சொல்லாம ஏதாவது சிறு பரிகாரம், சிறு ஒரு ரூபாய் எவ்வளவு உங்க கையில இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இல்லைன்னா கோயிலுக்கு சென்று ஏதாவது உண்டியில சிறு காணிக்கை செலுத்தினீர்களானால் கூட அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி, முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவிகளும், கோயில் திருப்பணிக்கு அன்னதான திட்டத்திற்கு சிறு உதவியும் கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், 50% காரியங்கள் தடை தாமதங்கள் மூலமாகவே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை, இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் வாக்குவாதங்களை, விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று வெளிவட்டாரங்களும் சரி, அலுவலகத்திலும் சரி, யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கண்ணியமாகவும் பேசுவது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு தேவையில்லாத சில கடுமையான வார்த்தைகளை பேசினீர்களானால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்கள் உங்களிடம் ஒண்ணு பேசுவாங்க, வெளியில போய் ஒண்ணு பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காம நீங்க அமைதியாக இருந்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். நீங்க ஏதாவது ஒரு கோபத்துல ஒரு சிறு வார்த்தைகளை பேசினீங்கன்னா அது இன்று உங்களுடைய பதவி உயர்வுக்கு சிறு இடைஞ்சலாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும்.
மேலும் வெளிவட்டாரங்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மற்றவர்கள் கோபமாக பேசினார்கள் கூட நீங்க ஒரு மென்மையான வார்த்தைகளை பேசிவிட்டு கொஞ்சம் அமைதியாக சென்று விடுவது அவசியமாகிறது. மேலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நீண்ட நாட்களாக நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த பேசும் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று கூடா நட்பை, தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது வெளியில போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீண் விரய செலவுகள் காத்திட்டு இருக்கு. உங்க பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் தான் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு பணிகளில் ஈடுபடுவது அவசியமாகிறது. தக்க ஓய்வு எடுக்காம நீங்க ஏதாவது பணிகளில் ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத சில மனக்குழப்பங்களும் தேவையில்லாத சில பாதுகாப்பு இல்லாத பயணமாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் கனரக இயந்திரங்களில் வேலை பார்க்கும் நண்பர்கள் கொஞ்சம் முடிந்தளவு பணிகளில் ஈடுபாடுடன் இருப்பது அவசியமாகிறது. பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது தேவையில்லாத சில மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. தேவையில்லாத சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கருவுற்ற பெண்கள் ஏதாவது வீட்டில் இருந்தாங்கன்னா உடல் உதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் இருப்பது அவசியமாகிறது. இன்று உங்களுடைய வேலைகளை மட்டுமே செய்தீர்களானால் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். உங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைகள் செய்தீர்களானால் அந்த வேலையை தான் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்க வேலையில் பின்னடைவு அடைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுடைய வேலையில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது காதுகளில் இருந்து சில காது நோய் வந்து அதற்கான ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் விற்காமல் இருப்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்து நல்ல ஒரு பேச்சுவார்த்தையும் அதை சார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது கடித போக்குவரத்தின் மூலம் சிலருக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அமைகிறது. மேலும் இன்று அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழக வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஏதாவது கரண்ட் ஏதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் இன்று ஏதாவது ஒரு வீண் விரய செலவுகள் வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குழந்தைகள் ஆரம்ப கல்வி படிக்கும் குழந்தைகள் படிப்பில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் கவனமுடன் படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த காரியத்தை செய்தாலும் அது வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். அதாவது அரசு சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று ஒரு அருமையான நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இருப்பவர்களுக்கு அதை சார்ந்து இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணத்தில் காரிய தடைகள் தள்ளி போனவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும்.
மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு உதவி சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அரியர்ஸ் பணம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வர வேண்டிய அமௌண்ட் நீங்க போனீங்கன்னா இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதை சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு சார்ந்து வேலை பார்த்து டெண்டர்களில் வேலை பார்த்து பில்லுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் அமைதியாகவும் ஒரு சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலையும் இன்று வாழ்க்கை துணைவுடன் மிகவும் ஒரு அன்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மொத்தத்தில் இன்று மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்தீர்களானால் இன்று மிகவும் வெற்றி பெறும் நாளாக அமைகிறது. இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை இன்று செய்தீர்களானால், வேண்டுதல்கள் பரிகாரங்கள் இன்று செய்தீர்களானால் அது குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்தளவு இன்று மற்றவர்களுடைய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டிய வேலைகளை பார்ப்பது அவசியமாகிறது. மேலும் வெளிநாடு செல்ல வேண்டிய ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று யாரிடமும் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஏதோ ஒரு ஃப்ளோல நீங்க அவங்க கிட்ட டங்கு சிலிப்பாய் ஏதோ சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லாத சில வீண் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் மென்மையாக பழகுவது அவசியமாகிறது. தேவையில்லாத உங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் வேற யாரிடம் அலுவலகத்திலும் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்க செய்யும் செயல்களில் சிலருக்கு ஏதாவது மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு கொஞ்சம் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் பணிகளில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா சில செய்யாத செயல்களுக்கு பழியாகும் நிலையும் அதற்கான சில தண்ட செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் இன்று அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்னைக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் எது வந்தாலும் கொஞ்சம் நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு போயிடும். இல்லைன்னா நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் மூலம் தேவையில்லாத சில வாக்குவாதங்களும் அதை சார்ந்து சில வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்னைக்கு ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் என்பதாலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் இன்று சுக போஜனம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களும் வாழ்க்கை துணைவியும் இன்று உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று உங்களை குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதற்காக இன்று உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் தடை தாமதங்கள் என்று நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது.
மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு யாரும் முடிக்காத சில வேலைகளை உங்களுடைய தனி திறமையின் மூலம் இன்று முடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஒரு உடல் நலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதை சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. மொத்தத்தில் நீங்கள் செய்யும் உடல் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தள்ளிக்கொண்டே போயிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு பிடித்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது காதல் இருந்தவர்களுக்கும் இன்று காதல் கைகூடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு முன்பொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உடல் உபாதைகளும் சில மன சஞ்சலங்களும் அதற்கான சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி தருவதாகவே அமையப்பெறுகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முடிந்தளவு பாதுகாப்பு இல்லாத பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது சிலருக்கு இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு பயணங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் நீண்ட நாட்களாக சில விவசாய கருவிகள் மூலம் சில பிரச்சனைகளும் சில உடல் உபாதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலமும் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தக்க பாதுகாப்புடன் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. விளையாட்டு வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும் போதும் ஏதாவது விளையாட்டு பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இதெல்லாம் தேவையில்லாத சில உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது பெண்கள் சிலருக்கு ஏதாவது காய்கறி வெட்டினா கூட சிலருக்கு ஏதாவது கையில காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மேற்கண்ட செயல்களில் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் உத்வேகத்துடனும் உங்களுடைய திறமையுடனும் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. மேலும் கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் மேலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வெற்றியாக அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது.
மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது வரவும் செலவுக்கும் சரியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அப்படியே வந்தாலும் இன்னைக்கு ஏதாவது வரவுக்கும் செலவுக்கும் வர்ற அமௌண்ட் இன்னைக்கு செலவுக்கும் சரியா போவதற்கான ஒரு சூழ்நிலை அறியப்படுகிறது. இன்னைக்கு தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா மேற்கொண்டு கடனை கட்டுவது மிகவும் சிரமமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஆகவே கையில இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இன்னைக்கு சரி செய்து கொண்டீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் சந்திரன் உங்களோட ராசியிலே இருப்பதால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிறு சிறு தடுமாற்றங்களும் சிறு குழப்பங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் இன்னைக்கு சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில வருமானம் தரும் நாளாக இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட அது இன்று மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது சீட்டு போட்டிருந்தீங்கன்னா சீட்டு பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்காகவே இன்று அறியப்படுகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை உங்களுடைய பங்குதாரர்கள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருப்பதற்காகவே அறியப்படுகிறது. இன்று நீங்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் மூலம் ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் அதை சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் ஜுவல்ஸ் வாங்க வேண்டியும் திருமணத்திற்கு தேவையான பொருள்கள் வாங்க வேண்டியும் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த சம்பத்து தாரையில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்று எந்த காரியங்களை செய்யும் போது கொஞ்சம் முக்கிய முடிவுகளை செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. உங்களுடைய எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் சில முக்கிய முடிவுகளில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில சிக்கல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். யாருக்காவது இவருக்கு எனக்கு நல்லவர், இவரால் உங்களுக்கு எந்த காரியங்கள் செய்தாலும் அது வெற்றியாக முடியும் என்று யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சூரிட்டி கொடுப்பதையோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்னைக்கு நீங்க செய்யும் காரியங்கள் பிற்காலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பாதகமான பலன்களை இருப்பதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது வரவேண்டிய சில லாபத்தொகை இன்று குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயுள் பாத் எடுத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங் ஆகி அதை சார்ந்து சில வீசிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஜென்மத்தாரையில் பொறுத்தவரை கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் கொஞ்சம் ஒரு நிறைய பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதாலும் சாதகமான பலன்கள் குறைவாகவே இருப்பதாலும் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் இருப்பதாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தில் வளைகாப்பு சம்பந்தமான சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது டேட் பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது ஃபண்டு கையில் இல்லாம பாதியில வீடு நின்று போயிருக்கும், அந்த பாதி வேலைகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் இன்று முடிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, பேப்பர்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் நல்லா இல்லாம பாதியிலே நின்று போயிருக்கும், அந்த பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் இன்று டாக்குமெண்டேஷன்ல கிளியர் ஆகி இன்று கிரயம் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. வீடு கட்டும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவல் வாங்குவதற்கு சிறந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. பேப்பர்ஸ் எல்லாம் கிளியரா வச்சுட்டு போய் லோன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த விவசாயம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கடன் வாங்கும் போது கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு வாங்கிடுவாங்க, திருப்பி கொடுக்கும் போது அவர்களுக்கு மனசு இல்லாமல் போய்விடும். ஆகவே முடிந்த அளவு யாருக்கு கடனை கொடுத்தாலும் டாக்குமெண்டேஷன் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் சிலர் இன்று குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் குடும்பத்துடன் ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும் இன்று குடும்பம் நலன் கருதி சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது எஜுகேஷனல் ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி சிலர் ஏதாவது அவர்கள் மூலம் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கையில் அமௌண்ட் வச்சுட்டு பிக்சட் டெபாசிட்ல அவர்கள் மேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தொழில் சார்ந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது வெளியூர் பயணங்களை மேற்கொள்வர்கள் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் போனாமா ஏதாவது அமௌண்ட் கலெக்ஷன் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. அப்படியே பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இருப்பதாலும் கொஞ்சம் அரசு சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது கம்பெனியில் ஏதாவது ஆடிட்டிங் சம்பந்தமான கணக்கு வழக்குகளை சரி செய்து வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முடிந்தளவு ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்களுக்கு மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அது சுப விரய செலவாக செய்வது இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். இல்லாட்டி அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் இன்று அவசியமாகிறது. ஏதாவது கையில இருக்கிற அமௌண்ட் வச்சு கொஞ்சமாவது ஒரு நகையை வாங்கி வச்சீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண
பண்ணுவதும், நிலம் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இன்று அற்புதமான நாளாக அமைகிறது. இல்லாட்டி கையில அமௌண்ட் வச்சிருந்த காசு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போடுவதற்கும் இன்று உகந்த நாளாக அமைகிறது. அப்படியே இல்லாட்டி கூட கையில இருக்கிற காசை வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வைத்தீர்களானால் உங்கள் அமௌண்ட் உங்களிடம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இல்லாட்டி அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதை தடுப்பதற்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கையில காசு இல்ல, நான் எப்படி வீண் விரைய செலவு செய்வேன் என்று கேட்பவர்கள் கடனை வாங்கியாவது சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று ஆளாக வேண்டிய ஒரு தள்ளப்படுவீர்கள். அதனால கொஞ்சம் வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக கையில ஏதாவது சிறு தொகையை யாத்திரக்காரர்களுக்கு, நீங்க ரோட்ல போகும்போது அல்லது வீட்டுல இருக்கும் போதோ உங்களை நோக்கி கையேந்துபவர்களுக்கு, ஏதாவது கையை நீட்டுபவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். அப்படி இல்லாட்டி ஏதாவது கோயில்ல போயிட்டு விண்டியில ₹1 ₹2 போட்டா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது உங்களால் முடிந்த அளவு கோயில் திருப்பணிகளுக்கும் கோயில் அன்னதானத்திற்கும் ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. அப்படி இல்லாட்டி கூட ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் அல்லது கருணை இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. அப்படி இல்லாட்டி கூட சிலருக்கு குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி, அதாவது பேனா பென்சில் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்று பொறுத்தவரை, இந்த பிரத்யோகத்தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு சிறு சிறு உதவிகள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த மைத்திரத்தாரையில். மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த மைத்திரத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்காகவே அறியப்படுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கனால் உங்களுக்கு வர வேண்டிய சில பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்னைக்கு முடிந்தளவு வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுவது அவசியமாகிறது. முடிந்தளவு ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அறியப்படுகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது ஒரு பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நண்பர்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணிகளில் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு பணிகளில் உடல் உபாதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் இயந்திரத்தில் வேலை பார்க்கும் போது முடிந்தளவு நீங்க ஒரு பணியில் நாட்டமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் மூத்த அதிகாரிகள் ஆளாக வேண்டிய உங்களோட சூப்பர்வைசருக்கு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவியுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு நீங்க எதிர்வினையாக பேசுவதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க உண்டு உங்க தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி ஏதாவது குடும்ப உறுப்பினர்கள் நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது கருவுற்றும் பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலே சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சில வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அலங்கார பிசினஸ், அலங்கார தொழில், எக்ஸ்போர்ட், ஏதாவது சிகை அலங்காரம் மற்ற அலங்கார தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த, அதாவது ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த அலங்கார பொருள்களை எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தாயாரின் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அமௌண்ட் அவர்கள் மூலம் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது ஒரு பென்ஷன் தொகை வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. இன்று மூதாதையர் சொத்துக்களில் இருந்து ஏதாவது அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று சொல்லலாம். இன்று எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு அந்த எதிர்பார்த்த தொகை வந்தாலும் சில வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வீண் அலைச்சலும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அதில் மிகவும் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. சிலர் அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு எழுத்து தேர்வு எழுதுவதற்கான சில பேர் விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று அருமையான நாளாக இன்று அறியப்படுகிறது. இன்னைக்கு நீங்க விண்ணப்பித்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும், எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் இன்று ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்து அதன் மூலம் ஏதாவது புதிய டெண்டர்கள் பிடித்து அதன் மூலம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்ட திருமணங்கள் காரிய தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கான வாய்ப்பும் சிலருக்கு அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் ஏதாவது அரசு டெண்டர் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பில்லுக்கு செட்டில்மெண்ட் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலர் அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சில ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது ஒரு அரியர்ஸ் பண்ண நீண்ட நாட்களாக நின்று போயிருக்கும், அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று வாழ்க்கை துணையை பொறுத்தவரை குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்று இன்று குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று குலதெய்வம் சார்ந்து தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் இன்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை இன்று செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் சாதகத்தாரையில் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதிகளும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை
தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகுனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் மென்மையாக பழகுவது அவசியமாகிறது. இன்னைக்கு உங்களுடைய தேவையில்லாத உங்களுடைய பர்சனல் விஷயத்த சொல்லவே கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று அதாவது உண்டு நீங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத சில பிரச்சனைகளும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு, தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று உங்களுடைய மூதாதைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான் இருப்பதாலும் தொழிலில் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தொழில் முதலீடு வேண்டி சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் சிலர் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சாமான்கள், ஏதாவது ஒரு பொருள்கள் இன்று உங்களுக்கு சிறு ரிப்பேர் ஆகி சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. சிலர் ஏதாவது சில மொபைல்ஸ் போன்கள் ஏதாவது தொலைந்து போவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவு, அதாவது விரய செலவுகள், அதாவது ரிப்பேர் ஆகி அது விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது புதிய எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று தொழிலில், அதாவது அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது மூத்த அதிகாரி பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் அற்புதமான நாளாக அமையும். இன்று நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சுறுசுறுப்புடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், ஒரு நகை சீட்டு போட்டு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வாங்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலர் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அறியப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்கிறீர்களானால் இன்று அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் ஆயுர்வேத சிகிச்சை சார்ந்து சிகிச்சை எடுப்பவர்களுக்கு இன்று அந்த சிகிச்சையில் நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று ஏதாவது ஒரு நோய் நொடியில் சில முன்னேற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அறியப்படுகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு சில உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த கடன் சார்ந்து இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா, கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேற்கொண்டு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சேமத்தாரை வரும் நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரை முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில
விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய அத்தியாவசியமா பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஏதாவது விவசாய ஜந்துக்களின் மூலம் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உள்ளது. மேலும் சிலருக்கு விவசாய கருவிகள் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் பாதுகாப்பாக எக்ஸசைஸ் செய்வது அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்துக் கொள்வது இன்று அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விளையாட்டு வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. சில பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கொஞ்சம் நிதானத்துடன் வெட்டுவதும் அவசியமாகிறது. கையில சில காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது நெகம் வெட்டினா கூட நீங்க நெகத்தை வெட்டுவதற்கு போல கையை வெட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா அவங்க கதவு ஜன்னல்ல கூட சில பேர் கை நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இந்த விபத்து தாரையில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. இந்த பதிவு உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான மட்டுமே. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. கடையில போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட ஒரு 4-5 கடையை ஏறி இறங்கினாதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீங்கள் செய்யும் காரியங்களில் சிலருக்கு தடை தாமதங்களாகவும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். சில காரியங்களை எதிர்பார்த்து பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த காரியங்கள் சிலரு தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் அந்த காரியங்கள் நடைபெறாத மாதிரி ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த விபத்து தாரை. ஆகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மேற்கண்ட செயல்களை கொஞ்சம் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.